போய் மோட்டர் ஆஃப் பண்ணிட்டு வந்துடுவோம். ஹலோ வாரியர்ஸ், இன்றைக்கி வந்து எங்கள் ஓனரோடைய காரை கழுவுலாம் வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். அதுதான் இன்றைக்கி vlog-ஆ பார்க்க போகிறீங்க. என்ன கார் கழுவு வந்திருக்கோங்கன்னா ஆடி A6. நேற்று வந்து வேறுனா எந்த மாடலில் கழுவுனா, இந்த இங்கே ஒரு கருப்பு ஒன்று இருக்கும், நம்ம கருப்பன் ஒருத்தன் நிற்பான், அவனை கழுவிருப்போம். 2 பேர்த்தையும் நேற்று அங்கேயே கழுவி வச்சு இன்றைக்கி இவனை இங்கே கழுவு வந்திருக்குறோம். இவனை தான் இன்றைக்கி நம்ம கழுவ போனோம். கலர் பாருங்கள், ப்ளூபெர்ரி கலரு செம்ம ரிச்சது. ஆனால் என்னென்னா அழுக்கு பட்டுச்சுன்னா உடனே தெரியுது, கருப்போட மோசமாக இருக்குது. வாரத்துக்கு ஒருக்கா கழுவணும், ஆனால் அது நம்மளால் முடிய மாட்டேங்குது. இன்றைக்கி தான் வீடியோ. பழைய வீடியோஸ் வந்து நேற்று டெம்போ வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன், அதெல்லாம் அன்அஃபிஷியலாக டெலீட் ஆகிடுச்சு. சேவ் ஆகாமல் கேன்சல் ஆகிடுச்சு. அதனால் இது நீங்கள் ஃப்ரெஷ் வீடியோ, இது இன்றைக்கி ஈவினிங் வந்துடும். அதுதான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறீங்க. சரி, ஓகேங்க. நான் கழுவுறது அப்படியே மொபைல் இங்கே வச்சுட்டு கழுவுறது எல்லாத்தையுமே பாருங்கள். ஓகே வாரியர்ஸ், இந்த ஓனரோட ஃபார்ம் ஹவுஸு, இந்த இது வீடு, இங்கே ஃபார்ம் ஹவுஸ். ஓகே, நான் கழுவிட்டு அப்புறம் என்ன பண்ணும் ஏது பண்ண எல்லாம் எப்படிங்கிறது பார்த்துட்டு உங்களுக்கு செக் பண்ணிட்டு சொல்கிறேன். பை. இந்த கண்ணாடியோட வித்து மட்டும் பார்த்தாலே பயங்கரமாக இருக்குது. உள்ளே உட்காந்து ஏதோ ரொம்ப பெரிய குழிக்குள்ளே உட்காந்த மாதிரி ஃபீல் ஆகுது. பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட கழிவு 1 மாதத்துக்கு மேலே இருக்கும். இந்த வண்டியெல்லாம் கழிவு 1 மாதத்துக்கு மேலே இருக்குது. மேக்ஸிமம் இதெல்லாம் ஃபேக்ட்ரிக்கெலாம் வந்து கொண்டாந்துருவாங்க, வந்து கழுவிடுவோம். ஏன்னா வீட்டில் வந்து கழுவுவோம். இன்றைக்கி பொருளான பதிவு தான் வாரியர்ஸ். கழுவி முடிச்சுட்டு ரிட்டர்ன் ஃபேக்ட்ரிக்கு போய்ட்டு ஃபேக்ட்ரிலேருந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
இதே ஃபேக்ட்ரியாக இருந்தால் ஃபுல்லாக ஏர் அடித்து கழுவலாம். இங்கே அந்த மாதிரி கழுவ முடியாது. கம்ப்ளீட்டாக ஏர் அடித்து க்ளீன் பண்ணி இங்கே அது முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மளால் ஒரு கருப்பு டூ வீலர் ஒன்று இருக்குது, அதையும் கழுவணும். முன்னாடி இருந்ததுக்கு இப்போ நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணதுக்கு இந்த ஃப்ரண்டேஜில் இந்த இதெல்லாம் பாருங்கள். அதனால் இந்த டாட்ஸ் போக மாட்டேங்குது, எப்படின்னே தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸ்மால் ஆயிலாக மினுன்னு இருக்குது. அதனால் ஆயில் அப்போ அங்கங்கே இங்கேன்னு நிறையாவே இருக்குது ஆயில். ஓகே வாரியர்ஸ், இன்னொரு பக்கம் தொடச்சிட்டு ஃபுல்லாக ஒரு ஃபுல் வியூ காமிச்சிட்றேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாரியர்ஸ் முடிஞ்சிருச்சு. ஆடி A6 கழுவி முடிச்சாச்சு. இப்படியே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் பவுச்சை கழுவிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நான் பவுச்சில் டெஸ்ட் இருக்கனால கிளியரன்ஸாக தெரிய மாட்டேங்குது. நான் வண்டியோட மொத்த வியூ நீட்டாக ஃபினிஷிங் பக்காவாக வந்திருக்கு. சோப் ஆயில் இல்லாமல் எதுவும் இல்லாமல் பக்காவாக ஃபினிஷிங் வந்திருக்கு. இங்கே பாருங்க, சின்ன இதெல்லாம் இருக்கும், அவ்வளோதான். அடுத்து அதை கழுவணும், புல்லட்டை கழுவணும். கழுவி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். வேலையாக முடிஞ்சு இவனையும் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு, அவனையும் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்க, நான் அண்டர்பள்ளி மட்டும் கழுவ முடியல, எனக்கு கை உள்ளே போகல. மற்றபடி முன்னாடி இந்த எல்லாமே பர்ஃபெக்டாக முடிச்சாச்சு. இப்போ இவனை ஓரம் கட்டிட்டு நம்ம கம்பெனிக்கு கிளம்ப வேண்டியதான். இப்போ ஓரம் கட்டிட்டு நம்ம கம்பெனிக்கு போக வேண்டியது. கம்பெனிக்கு போய்ட்டு கம்பெனியில் திரும்ப இன்றைக்கி ஆசியன் லோடு ஏற்றணும். அது ஏற்றிட்டு ஆசியன் போய் இறக்கி விட்டு வர்றது தான் வீடியோ. அது வருமானு தெரில, என் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு போடுற ட்ரை பண்ணுறேன். ஓகே, டாடா பை பை. இந்த வீடியோ இவ்வளோ தான். இதோட நான் என் பண்ணிக்கிறேன். டாடா பை பை, see you.